ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த விளாகில் கல்யாண ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து மாமி வீட்டுக்கு தான் வந்தேன் டீ குடிச்சிட்டு. எனக்கு வந்து 3 பேர் இருக்காங்க, 3 மாமி. இதுதான் சின்ன மாமி, இது எண்ட மாமி, அப்புறம் வந்து பெரிய மாமி. எல்லாம் எண்ட மாமி தான். அவங்களோட தான் இன்றைக்கி வந்து காலையில் இன்விடேஷன் செலக்ட் பண்ணுறதுக்காக வெளிக்கிட்டோம். அந்த மஞ்சள் பேப்பரில் எழுதி மஞ்சள் எல்லாம் போட்டு சுவாமிக்கு வச்சுட்டு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போ வந்து கோடம்பாக்கத்தில் இருக்கிற இந்த ஷாப்புக்கு தான் வந்து நாங்கள் அவங்களுக்கு இது ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒரு கடை தான். அங்கே தான் வந்தோம். இந்த பூட் சிட்டிக்கு உள்ளால போயிட்டு தான் வந்து அந்த கடைக்கு மேலே ஏறி போனாங்க. நிறைய கார்ட் செலெக்ஷன் எல்லாம் இருந்தது. டெமோக்கு வச்சுருந்தாங்க. 2 கார்ட் செலக்ட் பண்ண சொன்னாங்க. ஒன்று ஃப்ரெண்ட்ஸுக்கு, எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும், மற்றது வந்து ஃபேமிலிக்கு கொடுக்கறது. ஸோ ஃபேமிலிக்கு கொடுக்கறத வந்து கொஞ்சம் கோல்டு மஞ்சள் அந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் வந்து மங்களகரமாக இருக்கட்டும்னு அந்த மாதிரி பார்க்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு நிறைய விஷயம் பிடிச்சிருந்துச்சு. கலராக இருக்கிறது அதெல்லாம் போகல. அது கொஞ்சம் லைட் கோல்டு கலரில் இருக்கிற மாதிரி தான் கார்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். எப்படி வேணாலும் கார்டு எடுத்துக்கலாம், அதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. நான் இந்த மாதிரி ஒரு கார்டு சிம்பிளாக கொஞ்சம் நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நான் அதை ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஆனால் இதை மாதிரி சின்னதாக இருந்துச்சு. நான் எடுத்த கார்டு கொஞ்சம் அதோட பெருசாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க. அப்படியே வேறு கார்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அந்த இதெல்லாம் வந்து ஓவராக கோல்டு இருந்துச்சு. ஆனால் பிள்ளையார் ஒவ்வொன்றுலையும் டிஃப்ரெண்ட் வடிவாக இருந்துச்சு. எனக்கு இந்த கார்டும் பிடிச்சிருந்துச்சு. இப்போ என்ன பார்த்தேன், கார்டுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுவான் அப்படி தோணுச்சு. ஏன்னா அவங்க வந்து கார்டை பார்த்துட்டு அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. எல்லோரும் வந்து இந்த கல்யாண கார்டெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்கள்ல. அதுக்கு எதுக்கு ஒவ்வொரு கார்டும் 150, 200, 300 போவான் அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இவனுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்லி தான் மாமி சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு ரவுண்ட் அடித்து சரி ஃப்ரெண்ட்ஸுக்கு கார்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி அது கொஞ்சம் குறைய தானே வரும் அப்படின்ட்டு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வேறு எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது இங்கால எல்லாமே வந்து அந்த பத்திரிக்கைக்கு என்னென்னலாம் எழுதணும், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பின்னாடி சேர்த்துக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி மாமியாக்கள் அது ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அப்போ எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி கார்டு செலக்ட் பண்ணி கடைசியாக இந்த கார்டு பார்த்தேன். இது வந்து 350 ரூபா இந்த கார்டு. ஆனால் இது நல்லா இருந்துச்சு. பாக்ஸ் மாடலில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 3 கார்டுமே ஒன்றா வரும். நிச்சயதார்த்தம், கல்யாணம், என்கேஜ், ரிசப்ஷன் என்று சொல்லி ஒவ்வொரு கார்டாக உள்ளுக்க வச்சுருந்தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து இந்த கார்டை வாங்குவாங்கிறது மட்டும்தான் யோசித்தேன். ஆனால் மாமி ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா நீ எடுத்துக்கோ அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கு பிறகு தேடி இந்த 2 கார்டுலையுமே இதில் மிச்சம் வந்தாலும் இதை கொடுத்துக்கலாம், இதை எடுக்காம விடுவோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். சரி அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கார்டு செலக்ட் பண்ணுறதா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் மாமியாக்களே எழுதி கொடுத்துட்டு கரெக்ஷன் பண்ணுறது எல்லாத்தையும் எழுதி அவங்களே வந்து வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். அப்படியே கீழே வரும்போது அதில் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு நான் வந்து இந்த பேனை மாதிரி இருக்கிற இந்த துப்பாக்கி மாதிரி இருக்கிற இந்த பேனையும் வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து திருப்பி இப்படியே ஷாப்பிங் போயிடலாம். நேராக அந்த பொட்டிக் போயிடலாம். சாரீஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ண இருக்குது, கூரிய சாரி எல்லாம் பார்க்க இருக்குது. இங்கே போயிட்டு உனக்கு பிடிச்ச எடுத்துக்கோ, இல்லைன்னா மற்ற சாரீஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாண்டி பசாரில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் வந்திருந்தோம். அங்கே அந்த வீட்டுக்கு வைக்கிற அழகு பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி சாரியும் வந்து நல்ல வடிவான சாரிகள் எல்லாம் இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த காம்பினேஷன் கலர்ஸ் இந்த மாடல் தான் கலர் இந்த மாடல் எவ்வளவுதான் இருக்கா? எந்த மாடல்? இந்த மாடல் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி டிசைன் வரும். இதில் இப்போ எடுத்து
காட்டுங்க எல்லாத்தையும் அவள்கிட்ட காட்டு எந்த புடவை வேணும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தது பிஸ்தால ரெட்டு. இது ஃபுல்லாகவே எனக்கு இந்த மாதிரி ஒரு கலர் இல்லை. அந்த ப்ளூ நீ எடுத்துக்கோ. ஓகே தானே? இதை நான் எடுத்துக்கவா? இது இந்த ப்ரௌனில் க்ரீன். ஆமாம், அதை விட நல்லா இருக்கா? நல்லா இருக்கேம்மா. இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? அதுவா? அபர்ணாக்கா கல்யாணத்துக்கு நாகப்பழ கலர். நாகப்பழ கலர் சாரி. ஓகே, நான் பார்க்கட்டா? அந்த மேல வச்சிருக்கீங்க மெஜந்தா. அது கிரீன் இருந்துச்சு. வைரோசி வேணாம் பாரு. வைரோசி இதான் வைரோசியா? அது வேண்டாம். இந்த மாதிரி காமி. இந்த மாதிரி. ஆமா, இது ரொம்ப குட்டி குட்டியா இருக்குல்ல. இது வைரோசி வேணாம். செக்ஸ். கூரை சாரிக்கு எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப ஜிக்கு ஜிக்குன்னு இருக்கிறது, நிறைய ஒர்க் இருக்கிறது எல்லாமே வந்து சாரி செலக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து பார்க்குறப்போ பிடிச்சிடணும். ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் பிளேனாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து சாரி பார்த்தேன். ஆனால் ரெட் கலர் சாரி தான் எடுக்கிறதுன்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி முதற்கூரையுமே வந்து சரி எதுனாலும் பார்த்துக்கலாம், எனக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிங்க் ஷேட் தான் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து எனக்கு அந்த பெருசாக 2 சாரியுமே பிடிக்கல. அப்போ இதில் இருக்கிற சாரிகள் எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு அதுக்கு காசை பே பண்ணிவிட்டு மேலே அந்த வீட்டுக்கு வைக்கிற அழகு பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லி மாமி சொன்னாங்க. அப்போ சரி அதுக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் இதுக்கு பில் பே பண்ண வந்துட்டோம். இது என்னது தெரியல, அதான் நான் யோசனை. இது என்னது? காலையில் இருந்தே நடந்து எனக்கு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ நான் வந்து ஒரு கதிரையில் போய் உட்காந்து இருக்கிறேன். நீங்களே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லி நான் போய் உட்காந்துட்டேன். அவங்க எல்லாம் சுற்றி பார்த்து தேவையானது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. என் வீட்டுக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே மாமி தான் செலக்ட் பண்ணேன், நான் ஒன்றும் செலக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இங்கால பார்த்தா டாப் எல்லாம் இருக்குது, சாரீஸ், நார்மல் சாரீஸ் எல்லாம் இருக்குது, போய் பார்த்துக்கலான்னு என் சின்ன மாமி கூட்டிகிட்டு போனாங்க. சும்மா போனேன். அங்கே பார்த்தா இந்த டாப் வந்து வடிவாக இருக்குது, அப்படியே செட்டாக வரும் நார்மலாக போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ளூ கலரை செலக்ட் பண்ணேன். திருப்பியும் நார்மல் சாரீஸ் எல்லாம் நிறைய வாங்கினாங்க. இங்கே வந்து கல்யாணம்னா சொந்த பந்தத்துக்கு கொடுக்குறப்போ எல்லா சொந்த பந்தத்துக்கும் சாரி வச்சு கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் பாட்டுக்கு அதை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். வேறு என்ன பார்த்துக்கலாம், என்ன வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு வேறு எதுவும் அங்கே பெருசாக பிடிக்கல. என்னத்தை வாங்குறது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வாங்குறத வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் பில் பே பண்ணிவிட்டு வந்துட்டோம். 3 மணிக்கிட்ட ஆச்சு. மதியம் பசிக்க விளைக்கிட்டு இதையெல்லாம் கொண்டு வீட்டில் வச்சுட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டு உனக்கு வாங்கின சாரீஸ், மற்றவங்க மாமி அக்களுக்கெல்லாம் வாங்கின சாரீஸ் எல்லாத்துக்குமே கண்ணாடி வளையல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பின்னேரம் பாண்டி பஸார் கிளம்பிட்டோம். பாண்டி பஸாரில் எப்போவுமே ஒரு கண்ணாடி காப்பு இருக்கிற ஷாப் இருக்குது. அங்கே வந்து குவாலிட்டியெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாரியை கொண்டு கொடுத்தோன்னா அவரே வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. எல்லாத்தையும் இதுக்கெல்லாம் இதை போட்டு அதில் இதை போட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் தான் வாங்கினேன். என்கிட்ட வந்து பாரதியமாக ஒரு சாரி எடுத்து தந்தாங்க. மஞ்சள் கலர் நீல கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு சாரி ஒன்று எடுத்து தந்தாங்க, சென்னை சில்கில். அந்த சாரிக்கு நான் வந்து இன்றைக்கி காப்பு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி தான் வந்தேன். இந்த சாரி தான் அது. நான் அதுக்கு கண்ணாடி வாளிகள் வாங்கிட்டு அப்படியே மற்ற சாரி பிங்க் கலர் சாரி, மாமி ஒரு பிங்க்கும் ஜெலும் சேர்த்து ஒரு சாரி தந்தாங்க. அதுக்கு சாரி காப்பெல்லாம் வாங்கிக்கலான்னு எல்லா காப்பையுமே வந்து வாங்கிக்கிட்டோம். எனக்கு வந்து ஃபுல்லாகவே நாள் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங்லேயே முடிஞ்சுது. ரொம்ப எல்லாம் மெனக்கட வேணாம், இன்னும் வந்து கூரை சாரி எடுக்கல, அதோட இன்விடேஷன் கரெக்ஷன்கள் எல்லாம் வரும், அதோட வந்து லெஹங்காஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளேயே சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சுக்கோ அப்படின்றதெல்லாம் வாங்கிக்கோ, கூரை சாரிக்கு பிறகு வந்து காப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
நான் எடுத்த பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த ரெயின் ட்ராப் பேங்கிளில் பார்த்தீங்கன்னா 998 வகை காப்பு வகைகள் இருக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னார். அப்போ இந்த ரெட்டோட இந்த கோல்டு மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இதை வந்து என் மாமி செலக்ட் பண்ணேன். எண்ட் ஆஃப் த டே எது அவங்க வாங்கினாலும் கடைசியில் அதை நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், எந்த கண்ணாடி வளையல் வந்தாலும் அது என்கிட்ட தந்துடணும்னு. அவங்களும் ஓமெண்ட்டு சொல்லுவாங்க. எல்லா மாமிகிட்ட இருக்கிற காப்பு எல்லாத்தையுமே நானே வாங்கிப்பேன், இப்போவே வாங்கிப்பேன். அதெல்லாம் இதையுமே எனக்கு தான் நீங்கள் தரணும் சொல்லிட்டு தான் நான் வந்து அவங்க வாங்கும்போது சொன்னேன். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து கல்யாண ஷாப்பிங் தான் பார்த்தோம். இன்னும் நிறைய ஷாப்பிங் எல்லாம் இருக்குது. கொரே சாரி எடுக்கணும், அடுத்தது வந்து லெஹங்கா எடுக்கணும், அப்புறம் கல்யாணம் வந்துடும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.